முக்கிய செய்தி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை மயிலாப்பூரில் இருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தியினுடனான ஆலோசனையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஈடுபட்டிருக்கிறார். அதிமுகவுடன் கூட்டணி, பாஜக மாநில தலைவர் தேர்வு, 2026 தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறார் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல், 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 1 மணி நேரத்திற்கும் மேலாக சென்னை மயிலாப்பூரில் இருக்கும் அவருடைய இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுகவுடன் கூட்டணி, பாஜக மாநில தலைவர் தேர்வு, 2026 தேர்தல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். பாஜக ஆதரவாளரும் அதிமுக ஒருங்கிணைப்பை குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி வரும் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆடிட்டர் குருமூர்த்தியை 1 மணி நேரமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அதிமுகவுடன் கூட்டணி, பாஜக மாநில தலைவர் தேர்வு, 2026 தேர்தல் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பாஜக தமிழ்நாடு அலுவலகமான கமலாலயத்திற்கு சென்றிருக்கிறார் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன். பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான விருப்ப மனு தாக்கல் செய்வதற்காக பாஜக தமிழ்நாடு அலுவலகமான கமலாலயத்திற்கு பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் சென்றிருக்கிறார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் கமலாலயத்திற்கு வேட்புமனு தாக்கல், தன்னுடைய விருப்ப மனு தாக்கலை செய்வதற்காக சென்றிருக்கிறார். இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். வணக்கம் சார், சொல்லுங்கள். நேற்று பாஜக தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது போட்டியாளர்கள் 10 வருட அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும், பாஜகவில் 3 பருவ தீவிர உறுப்பினராகவும் இருந்திருக்க வேண்டும் என்ற அறிக்கையானது பாஜக தரப்பில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் நயினார் நாகேந்திரன் 2017 தான் கட்சியில் இணைந்தார் என்ற பட்சத்தில் அவர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கமலாலயம் விரைந்திருக்கிறார். இதை நாம் எப்படி பார்ப்பது? நீங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா நேற்று அவர்கள் கொடுத்த அந்த நோட்டிபிகேஷன்ல, பாஜக கட்சி தலைமை அலுவலகம் கொடுத்த நோட்டிபிகேஷன்ல 3 பருவம் 10 வருட அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிறது, 10 வருஷம் அடிப்படை உறுப்பினராக இருந்தவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி மாநில தலைவர் பதவிக்கு ரூல்ஸ் போட முடியாது. ஆக்சுவலா அப்படி போட்டிருந்தா அகில இந்திய அளவில் அது இருக்கணும். அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ராஜீவ் சந்திரசேகர் அப்பாயின் பண்ணாங்க கேரளால. அவர் 10 வருட காலம் கட்சியில உறுப்பினரானா இல்ல, அவரும் 10 வருஷம் அவர் முடிக்கல. ஆக்சுவலா அவரை தலைவராக அப்பாயின் பண்ணிட்டாங்க. அதனால இந்த கண்டிஷன்ஸ்லாம் கட்சி தலைமையினால தேவைக்கேற்ப அதுல ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. தேவைக்கேற்ப
அதற்கான சிறப்பு உரிமை வந்து கட்சி தலைமையிட்ட இருக்கு. சப்போஸ் இவங்க அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா 10 வருஷம் இல்லை அப்படின்னா ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காரு. அது 10 வருஷம் இல்லைன்னா அதை வந்து அதற்கான அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தேசிய தலைமை வந்து அந்த மாதிரி தேவையில்லை, அந்த சிறப்பு உரிமையை பயன்படுத்தி இல்லை ஒரு தகுதியானவர் அந்த அடிப்படை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாட்டி கூட இவரை நியமிக்கலாம், கட்சி தலைமை கருதினால் அவரை நியமிக்கலாம். ஸோ அதனால் ஒரு நேதாநாயகரை பொறுத்த மட்டும் அவருக்கு அந்த 10 வருஷம் ஆளுனா கூட அவரை தலைமை பதவிகளை போடுவது இருந்தால் நிச்சயமாக கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு அவுட்லைன் தானே தவிர அந்த நிபந்தனைகள் கண்டிப்பாக அது இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. அது தேசிய தலைமையினால் அது வந்து விதிவிலக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து வீட்டில் வந்து குருமூர்த்தி அவர்கள் வீட்டில் வந்து அமித்ஷா வந்து தொடர்ந்து அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதை பார்த்தால் அண்ணாமலை போவது என்பது உறுதியாகிவிட்டது. அவர் வந்து ரிசைன் பண்ணுவது என்பது உறுதியாகிவிட்டது. அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் சொல்லுபடி பார்த்தா நயினா நாகேந்திரன் மனு தாக்கல் பண்றாரு. ஸோ இந்த சூழலில் வந்து இவருக்கு அண்ணாமலைக்கு அடுத்த கட்டமாக என்ன கொடுக்கிறது, என்ன பதவி கொடுக்கிறதுன்றதை பற்றி இல்லை அவரை எப்படி கட்சிக்காக பயன்படுத்துவது என்பதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போகலாம். எஸ் குருமூர்த்தி வந்து பாஜகவுடைய பொதுவாக அகில இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி பாஜகவுடைய ஆலோசகராக வழிகாட்டியாக இருக்கிற ஒரு RSS ஒரு மூத்த நிர்வாக பிரமுகர் அவர் வாஜ்பாய் காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடியிலிருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட கட்சி பாஜக விஷயங்கள்ல ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு. 2017 வந்து OPS வந்து தர்ம யுத்தம் நடத்தினது கூட அவர் சொல்லி தான் தர்ம யுத்தம் நடத்தினு OPS சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கட்சியோட உள்கட்சி விஷயங்களாகட்டும், இல்லை கட்சி ஒரு வெளிக்கட்சியோட இன்னொரு கட்சியோட கூட்டணி அமைக்கிற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் வந்து குருமூர்த்தியோட அந்த ஆலோசனைகளை கேட்டு பாஜக தலைமை நடப்பது என்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்கிறோம். அதனால இந்த நயினா நாகேந்திரனுடைய ஏற்றம் அவருடைய தலைமை பொறுப்புல வருது என்பதும் அண்ணாமலை அவர்கள் வந்து விலகுவது என்பதும் அண்ணாமலைக்கு என்ன ஒரு மாற்று ஏற்பாடு என்பதுதான் இப்போ பேச்சுவார்த்தை இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வர 1:30 மணிக்கு அமித்ஷா அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அந்த சமயத்தில் அவர் வந்து இதை பத்தி என்ன சொல்றாருன்றதை பொறுத்து பார்க்கணும். இரண்டு விஷயங்கள் உறுதியாகிவிட்டன. நயினா நாகேந்திரன் தலைவராவதும் அண்ணாமலை விலகுவதும் உறுதியாகிவிட்டது. அண்ணாமலைக்கு என்ன போஸ்டிங் கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் இன்னும் அது வந்து உறுதிப்படல. அது அமித்ஷா சொல்வார். தேர்தல் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அமித்ஷா சொல்லுவார். அதை சார், அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வருபவர் ஆடிட்டர் குருமூர்த்தி. இவருடனான இந்த ஆலோசனை அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான அறிகுறியா? மேலும் SDPI கட்சியானது திமுக தலைமையை போய் சந்தித்திருக்கிறது நன்றி தெரிவிப்பதற்காக, வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக. இதை நாம் எப்படி பார்க்கலாம்? SDPI வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து இப்போ சென்ற பாராளுமன்ற தேர்தல் அதிமுகவோட கூட்டணி நம்ம பார்த்தோம். அவங்க கூட்டணியில இருந்து கூட மைனாரிட்டி ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்காத போனதையும் நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ வந்து வக்ஃப் வாரிய சட்டத்தை பொறுத்த மட்டும் அதிமுக எழுத்து ஓட்டு போட்டா கூட பாஜகவோட ஒரு உறவுல இருக்கிறதுனால அது கூட்டணி அமைக்க போறதுனால அந்த கட்டத்தில் SDPI விலகி போய் அவங்க திமுக தரப்புல போறாங்க. இப்போ திமுகவில் வந்து அவங்களுக்கு இடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏற்கனவே வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் 2 கட்சி அங்கே 2 இயக்கங்கள் அங்கே இருக்கு. முந்தைய SDPI தமிழ் அன்சாரி அவர் வந்து அவரும் திமுகவோட தான் இருக்கார். ஸோ மீண்டும் இன்னொரு முஸ்லீம் இயக்கத்துக்கான இடம் அங்கே தேர்தல் கூட்டணியாக கிடைக்குமான்றது சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து பாஜகவோடு வந்து அதிமுக கூட்டணி அமைக்க போவதால் SDPI விலகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால இதுல வந்து எந்த விதமான முக்கியத்துவம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்து ஏற்கனவே பல முஸ்லீம் இயக்கங்களை வந்து திமுக அகாமடேட் பண்ணியிருக்கிறதுனால SDPIக்கான வாய்ப்புகள் சேரத்துக்கான கூட்டணியில் சேரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை அந்த கூட்டணியை ஆதரிக்க ஒரு நிலைப்பாடான SDPI எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா சார், ஆடிட்டர் குருமூர்த்தியுடைய வீட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வரும் வேளையில் கமலாலயத்தில் நயினா நாகேந்திரன் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆக விரைவில் அமித்ஷா இது குறித்த தமிழக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் என்ற அறிவிப்பை வெளியிடுவாரா? விரைவில் நாம் எதிர்பார்க்கலாமா? வேறு யாரும் 4 மணியும் 5 மணியும் நேரம் கொடுத்திருக்கிறார்கள். வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாத பட்சத்தில் அவர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்தாரே ஆனால் அவரை வந்து தலைவராக டிக்ளேர் பண்ணுவதற்கான வாய்ப்பு தேசிய தலைமைக்கு கிடைக்கும். அது அவங்க வந்து அந்த கண்டிஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி அவரை அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை வேற யாரும் போட்டிக்கு இல்லைன்னா அவர் அண்ணன் போஸ்டா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேரலையில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன் சார்.